ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி நம்ம எக்ஸிபிஷன் ஸ்டைலில் பிரெட் ஆம்லெட் செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து எல்லாம் லாக்டவுன் பீரியட், அதனால் வந்து நம்மளால் வந்து எக்ஸிபிஷனுக்குலாம் போய் சாப்பிட முடியாது. அதனால் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு மெஷர்மெண்ட்டோட இன்க்ரீடியன்ஸில் கொடுத்துருக்கோம், அது பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம எக்ஸிபிஷன் போனால் அந்த பிரெட் ஆம்லெட்டில் கடையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய க்யூவே நிற்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை நம்ம எப்படி வீட்லேயே சேர்த்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவங்க கடையில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கப்பில் தான் வந்து அது எக்கெல்லாம் போட்டு அடிப்பாங்க. அதே மாதிரி கப்பு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஃபைன்லி சாப்ட் ஆனியன், ஒரு க்ரீன் சில்லி ஃபைன்லி சாப்ட், கொத்தமல்லி இலை ஃபைன்லி சாப்ட், இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனியன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் வந்து பச்சை பாலாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, காய்ச்சின பாலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது கூட ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 முட்டை வச்சு ஊற்றிக்கோங்க. முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணுங்கள் ஸ்பூன் வச்சு. இந்த முட்டை, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா அடிக்கணும். தோசைக்கல் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம அடித்து வச்சுருக்க இந்த முட்டை, வெங்காயம் அதெல்லாம் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நம்ம 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கோம். அந்த ப்ரெட்டு வந்து மேலே அந்த முட்டையெல்லாம் கொஞ்சம் பச்சையாக இருக்கும் போதே அந்த ப்ரெட்டை வந்து 2 சைடு திருப்பி போட்டு எடுத்துக்கணும். இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்க மாதிரியே அதை பண்ணிக்கணும். அது வந்து முட்டை வந்து அது மேலே வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கும் போதே அந்த மாதிரி நம்ம பண்ணணும். இது வந்து கொஞ்சம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் நல்லா வரும். இந்த 2 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் வந்து ஸ்லைஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சாஃப்ட் பட்டர் இருந்தாலும் அதையும் நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை அடியில் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கணும். இது திருப்பி போடுறது தான் வந்து ஒரு பெரிய ஒரு இது. கரெக்டாக அது அந்த எக்கெல்லாம் உடையாமல் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். நல்லா கொஞ்சம் அந்த ப்ரெட் வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி போட்டு சைடில் இருக்கிற அந்த எக் ஆம்லெட்டெல்லாம் வந்து உள்ளே மடித்து விட்டுக்கோங்க. உள் சைடாக மடித்து விட்டு இந்த ப்ரெட்டை வந்து 2 ஆஃபாக மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், ப்ரெட் ஆம்லெட் ரெடி. இப்போ நீங்கள் இதை வந்து 2 பீஸாக 2 ஆஃபாக கட் பண்ணிக்கலாம் தோசை கரண்டி வச்சு. உங்கள்கிட்ட வந்து ஷார்ப்பான எட்ஜ் இருக்கிற தோசை கரண்டி இல்லைன்னா
ஓகே, நோ ப்ராப்ளம். கத்தி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டா சூப்பர் காம்பினேஷன். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸிபிஷன் ஸ்டைல் பிரெட் ஆம்லெட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். ஸ்டே பிளெஸ்ட்.